இயேசு யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். இயேசு இயேசு யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். சௌக்கியம் தருபவன் பாபம் தீர்ப்பவன். சௌக்கியம் தருபவன் பாபம் தீர்ப்பவன். இயேசு ஏக இரட்சகன். இயேசு ஏக இரட்சகன். கருணை கடல் அன்பின் நாயகன். கருணை கடல் அன்பின் நாயகன். இயேசு இயேசு யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். அற்புதங்களின் ராஜானி விடுதலின் ஆத்மானி. அற்புதங்களின் ராஜானி விடுதலின் ஆத்மானி. கஷ்டமும் பயமும் வருத்தமும் எல்லாம் பறந்து விடும். கஷ்டமும் பயமும் வருத்தமும் எல்லாம் பறந்து விடும். இயேசு இயேசு யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். இயேசு இயேசு யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. യേശു നിങ്ങളെ എല്ലാവരെയും ഒത്തിരിയേറെ സ്നേഹിക്കുന്നു. இயேசு உங்களை அதிகமாக அன்பு செய்கின்றார். அன்பானவர்களே, നമ്മൾ എല്ലാവരും പാപികളാണ്. நாம் எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம். പാപം ചെയ്യാത്ത ആരെങ്കിലും ഇവിടെ ഉണ്ടെങ്കിൽ ഒന്ന് കരമേറ്റ് പിടിക്കുക. பாவம் செய்யவே இல்லை அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கைகளை உயர்த்தலாம். ആരുമില്ല, யாருமே இல்லை. എല്ലാവരും പാപികളാണ്. எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம். അപ്പോൾ ഇത് പാപികളുടെ ഒരു കൂട്ടായ്മയാണ്. அப்படின்னு சொன்னால் இது பாவிகளுடைய ஒரு கூட்டமைப்பாக இருக்கின்றது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. പാപികളായ നമ്മളെ എല്ലാവരും ദൈവം ഒന്നിച്ചു ചേർത്തിരിക്കുകയാണ്. பாவிகளான நம்ம எல்லாரும் கடவுள் ஒன்றாக ஒரே கூட்டமாக சேர்த்திருக்கின்றார். ദൈവം നമ്മെ ഒന്നിച്ചു ചേർത്തത് നമ്മളോട് കരുണ കാണിക്കുവാനും നമ്മുടെ പാപങ്ങൾ ക്ഷമിക്കുവാനുമാണ്. கடவுள் நம்மை ஒன்றாக கூட்டி இணைத்தது கடவுளுக்கு நமக்கு கருணை காட்டவும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காகத்தான். നമ്മുടെ പാപങ്ങളെല്ലാം ക്ഷമിച്ച് യേശു നമ്മെ അനുഗ്രഹിക്കാൻ പോവുകയാണ്. கடவுளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க போகின்றார். നിന്റെ പാപങ്ങൾ ക്ഷമിക്കുക മാത്രമല്ല, നിന്റെ രോഗങ്ങളും അവൻ സൗഖ്യമാക്കും. உன் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, உன் நோய்களையும் கடவுள் குணப்படுத்த இருக்கின்றார். നിന്റെ പാപങ്ങൾ എത്ര വലുതാണെങ്കിലും യേശു നിന്നോട് കരുണ കാണിക്കും. உன் பாவங்கள் எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, கடவுள் உன் மீது இரக்கம் காட்டுவார். യെശയ്യാ 54:10. ஏசாயா 54:10. മലകൾ അകന്നു പോയേക്കാം, மலைகள் அகன்று விடலாம், കുന്നുകൾ മാറ്റപ്പെട്ടേക്കാം, குன்றுகள் மாற்றப்படலாம், എങ്കിലും ஆனாலும் എന്റെ അചഞ്ചലമായ സ്നേഹം നിന്നെ ഒരിക്കലും പിരിയത്തില്ല. என்னுடைய மாறாத அன்பு ஒருபோது உன்னை விட்டு அகலாது என்று ஆண்டவர் சொல்கின்றார். നിന്നെ ഞാൻ ഒരിക്കലും ഉപേക്ഷിക്കത്തില്ല. உன்னை ஒருபோது நான் கை நெகிழவே மாட்டேன் என்று சொல்கின்றார். നിന്നെ ഒരിക്കലും ഞാൻ തള്ളിക്കളയത്തില്ല. உன்னை ஒருபோது நான் தள்ளிவிடவே மாட்டேன் என்று சொல்லி യേശു നിങ്ങളെ ഒത്തിരി ഒത്തിരി സ്നേഹിക്കുന്നു. கடவுள் உங்களை அதிகமாய் அன்பு செய்கின்றார். നിന്റെ പാപങ്ങളെല്ലാം അവിടുന്ന് മറന്നു കളയും. உன் பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவா. പാപികളായ നമ്മൾക്ക് വേണ്ടിയാണ് യേശു ഈ ഭൂമിയിലേക്ക് വന്നത്. பாவிகளால் நமக்காகத்தான் அந்த பூமிக்குள்ளாம் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 3:17. யோவான் நற்செய்தி 3:17. ദൈവം തന്റെ പുത്രനെ ഈ ലോകത്തിലേക്ക് അയച്ചത് கடவுள் தன்னுடைய மகனை பூமிக்கு அனுப்பி வைத்தது മനുഷ്യനെ ശിക്ഷയ്ക്ക് വിധിക്കാനല്ല, மனிதனுக்கு தண்டனை தீர்ப்பை தருவதற்காக அல்ல,
രക്ഷിക്കാൻ വേണ്ടിയാണ്. மாறாக மீட்கவே கடவுள் அனுப்பி இருக்கின்றார். ദൈവം തന്റെ പുത്രനെ ഈ ലോകത്തിലേക്ക് അയച്ചത് கடவுள் தன்னுடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தது മനുഷ്യനെ ശിക്ഷയ്ക്ക് വിധിക്കാനല്ല, மக்களை தண்டனை தீர்ப்புக்குள்ளாக்குவதற்காக அல்ல, മനുഷ്യനെ രക്ഷിക്കുവാൻ വേണ്ടിയാണ്. மாறாக மனிதர்களை மீட்பதற்காக அழைத்தார். നമ്മളെ രക്ഷിക്കാൻ വേണ്ടിയാണ് യേശു ഈ ഭൂമിയിലേക്ക് വന്നത്. உங்களை மீட்பதற்காகத்தான் பூமிக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வந்தார். പാപത്തിന്റെ അടിമത്തത്തിൽ നിന്ന്, பாவத்தினுடைய அடிமைத்தளத்திலிருந்து, ശാപത്തിന്റെ അടിമത്തത്തിൽ നിന്ന്, சாபத்தினுடைய அடிமைத்தளத்திலிருந்து, സാത്താന്റെ അടിമത്തത്തിൽ നിന്ന്, சாத்தானுடைய அடிமைத்தளத்திலிருந்து, രോഗത്തിന്റെ ബന്ധനങ്ങളിൽ നിന്ന്, நோயினுடைய கட்டுகளிலிருந்து, തകർച്ചകളിൽ നിന്ന്, நீ அழிவிலிருந்து നിന്നെ രക്ഷിക്കാൻ വേണ്ടിയാണ് உன்னை மீட்பதற்காகவே യേശു ഈ ഭൂമിയിലേക്ക് വന്നത്. இயேசு இந்த பூமிக்குள்ளாக கடந்து നീ வந்தார். പാപിയാണെങ്കിലും, நீ பாவியாக இருந்தாலும், എത്ര തിന്മ ചെയ്ത நீ വ്യക്തിയാണെങ്കിലും, எவ்வளவு பெரிய தீமை செய்தவனாலும் சரி, യേശു നിന്നെ തള്ളിക്കളയില്ല. இயேசு உன்னை ஒருபோதும் புறந்தள்ள மாட்டார். യേശു നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. ஆண்டவர் உன்னை அன்பு செய்கின்றார். യേശു നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். കരങ്ങൾ ഉയർത്തി സ്തുതിക്കട്ടെ. கைகளை உயர்த்தி துதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்துங்க, சத்தமா துதிக்க பாப்போம். ஹalleluya 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 ஹalleluya. துதிக்க துதிக்க விடுதலை. வாயை திறந்து துதிக்க பாப்பாங்க மேலே. ஹalleluya 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 ஹalleluya. கைகளை உயர்த்தி சத்தமா துதிக்க பாப்போம். கூடாறு முழுவதும் இயேசு நாமத்தால் நிரம்பி வழியட்டும். ஹalleluya 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 ഹല്ലേലൂയ. ஹalleluya. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 8-ാം അധ്യായം யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 മുതൽ 11 വരെയുള്ള വചനങ്ങൾ. 1 முதல் 11 വരെயான ഇറവചനങ്ങൾ. ദൈവസ്നേഹത്തിന്റെയും ദൈവകരുണയുടെയും അനന്തമായ വെളിപ്പെടുത്തൽ ക്രിസ്തുവിലൂടെയാണ് നമ്മൾ കാണുന്നത്. அன்பாகவே கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ദൈവമായ യേശുവിലൂടെ கடவுளான இயேசு கிறிஸ்து வழியாக മനുഷ്യവർഗം മുഴുവൻ പിതാവിന്റെ കരുണ അനുഭവിക്കുകയാണ്. மனித குலம் முழுவதும் பிதாவினுடைய இரக்கத்தை சுவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். യേശുവിന്റെ മുഖത്തേക്ക് നോക്കുമ്പോൾ ദൈവത്തിന്റെ മുഖമാണ് നമ്മൾ കാണുന്നത്. நாம் இயேசுவின் முகத்தை பார்க்கும்போது தந்தையினுடைய முகத்தை தான் பார்க்கின்றோம். യോഹന്നാന്റെ സുവിശേഷത്തിൽ 8-ാം അധ്യായത്തിൽ ഹൃദയസ്പർശിയായ ഈ രംഗങ്ങൾ നമ്മൾ കേൾക്കാൻ പോകുകയാണ്. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் இப்படி இதயத்தை தொடுகின்ற சில நிகழ்ச்சியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். പഴയ നിയമത്തിൽ വ്യഭിചാരത്തിൽ ഒരു വ്യക്തി പിടിക്കപ്പെട്ടാൽ ആ വ്യക്തിയെ കല്ലെറിഞ്ഞു കൊല്ലണമെന്നായിരുന്നു നിയമം. பழைய ஏற்பாட்டுல பாக்குறீங்க, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட யாராவது பிடிக்கப்பட்ட அவனை கல்லாரிலிருந்து கொல்ல வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாடுடைய சட்டம். ഇവിടെ നമ്മൾ വചനത്തിൽ വായിക്കുന്നു, പാപത്തിൽ പിടിക്കപ്പെട്ട ഒരു സ്ത്രീ. இங்கே நாம் வசனத்துல வாசிக்கிறோம், பாவத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. അവളെ യേശുവിന്റെ അടുക്കൽ കൊണ്ടുവന്നു. அவளை இயேசுவின் அருகாமையிலே கொண்டு வந்தார்கள். ജനക്കൂട്ടം അവളെ കല്ലെറിയുവാൻ നിൽക്കുകയാണ്. மக்கள் கூட்டங்கள் எல்லாம் அந்த மகளை, அவளை பாவியான பெண்ணை கல்லெறிவதற்காக கற்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். ചെറുപ്പക്കാരും മധ്യവയസ്കരും എല്ലാം അക്കൂട്ടത്തിലുണ്ട്. வாலிபர்கள் இருந்து முதியவர்கள் எல்லாரும் கையில கல்லோடு நின்று இருக்காங்க. യേശു അവിടെ ഇരുന്ന് തന്റെ കൈകൾ കൊണ്ട് എന്തൊക്കെയോ വരയ്ക്കുകയാണ്. இயேசு அங்கே அமர்ந்து கொண்டு தன் கை விரல்களால் ஏதோ எழுதி கொண்டிருக்கின்றார். ജനക്കൂട്ടം യേശുവിനോട് ഇപ്രകാരം പറഞ്ഞു. மக்கள் கூட்டம் இயேசுவை பார்த்து இப்படி சொன்னார்கள், ഇവൾ വ്യഭിചാരം ചെയ്തവളാണ്. ஓ, இவள் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண். മോശയുടെ നിയമമനുസരിച്ച് ഇവളെ കല്ലെറിഞ്ഞു കൊല്ലണം. மோசேயினுடைய கட்டளைப்படி இவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். യേശു നിശബ്ദനായിരുന്നു. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு அமைதியில் இருந்தார். കഴിഞ്ഞ മാസം തൃശ്ശൂരില് നമ്മുടെ ഒരു കൺവെൻഷൻ നടക്കുകയാണ്. அன்பாவளை போன மாசம் கேரளாவிலே திருச்சூர் மாவட்டத்தில் எங்களுடைய ஒரு நற்செய்தி கூட நடந்து கொண்டிருந்தது. അവിടെ കൺവെൻഷൻ നടക്കുമ്പോൾ ഒരു സഹോദരി എന്റെ അടുക്കൽ വന്നു. அங்கே கன்வென்ஷன் வேளையில ஒரு சகோதரி என்னிடத்தில் பேச வந்தார். അവൾക്ക് ഒരു സങ്കടം പറയുവാനാണ് വന്നത്. அவருக்கு ஒரு சின்ன சங்கடத்தை என்கிட்ட பகிர்ந்து கொள்ள வந்தார். അവളുടെ മാതാവ് എയ്ഡ്സ് രോഗം ബാധിച്ച് ഒരു ആശ്രമത്തിൽ കഴിയുകയാണ്. அவருடைய அம்மா ஒரு எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரமத்திலே அவங்க அங்க இருக்காங்க. ആ സഹോദരി പറഞ്ഞു, ഞാൻ ഒരേ ഒരു മകൾ മാത്രമേ ഉള്ളൂ. என் அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு மகள் என்ன அவளை சொன்னாள். ഞാൻ ചോദിച്ചു, നിന്റെ അപ്പൻ എവിടെയാണ്? நான் கேட்டேன், உங்க அப்பா எங்கம்மான்னு கேட்டேன். അപ്പോൾ ഇപ്രകാരം അവൾ പറഞ്ഞു, എന്റെ അപ്പൻ എയ്ഡ്സ് രോഗിയായി ആദ്യം മരിച്ചു. அந்த அம்மா, அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா, எங்க அப்பா எய்ட்ஸ் வியாதியாலே பாதிக்கப்பட்டு ஏற்கனவே இறந்து போய்விட்டார் என்று சொன்னாள். വ്യഭിചാരം എന്ന പാപത്തിലൂടെ തെറ്റായ വഴികളിലൂടെ ജീവിച്ച
ഇവളുടെ പിതാവ് എയ്ഡ്സ് രോഗിയായി തീരുകയാണ്. விபச்சாரத்தின் வழியாக நடந்து பாவத்தின் வழி நடந்து எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருந்தவங்க அந்த பெண்ணோட அப்பா இறந்து போய்விட்டார். അവൾ പറഞ്ഞു, എന്റെ അപ്പൻ ഒത്തിരിയേറെ പാപവഴികളിലൂടെ ജീവിച്ച വ്യക്തിയാണ്. அந்த பெண் என்று சொன்ன எங்க அப்பா அநேக பாவத்தின் வழியில் நடந்த ஒரு மனுஷன். മദ്യപാനത്തിലും വ്യഭിചാരത്തിലും കുത്തഴിഞ്ഞ ജീവിതമായിരുന്നു. കുടിപ്പഴക്കത്തിലെ വിഭചാരത്തിലെ തന്റെ வாழ்க்கையை சீரழித்த ஒரு மனுஷன். എന്റെ അമ്മ ഒത്തിരിയേറെ കഷ്ടത അനുഭവിച്ചിട്ടുണ്ട്. என் அம்மா எனக்கு ரொம்ப குடும்பத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ഞാനും ഒത്തിരി സങ്കടപ്പെട്ടിട്ടുണ്ട്. நான் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், சங்கடப்பட்டிருக்கிறேன். അവൾ പറയുകയാണ്, എന്റെ പിതാവ് എയ്ഡ്സ് രോഗിയാണെന്ന് മനസ്സിലാക്കി കഴിഞ്ഞപ്പോൾ நான் அவ என்று சொன்னா எங்க அப்பா எய்ட்ஸ் நோயாளி என்று அறிந்து கொண்டவுடன் എന്റെ അമ്മയോട് എന്റെ അപ്പൻ ഇപ്രകാരം പറഞ്ഞു, எங்க அம்மாட்ட எங்க அப்பா இப்படி சொன்னார், ഞാൻ എയ്ഡ്സ് രോഗിയായി തീർന്നു. நான் எய்ட்ஸ் நோயாளியா மாறிட்டேன். നീ വേണമെങ്കിൽ എന്നെ ഉപേക്ഷിച്ചിട്ട് നിന്റെ മകളെയുമായിട്ട് പൊയ്ക്കൊള്ളുക. அப்பா சொன்னார், நீ வேண்டாம், நான் எய்ட்ஸ் நோயாளியா மாறிட்டேன், நீ வேணா மகளை கூட்டி என்னை விட்டு வேணா போன பொய்க்கோ என்று சொன்னார் எங்க அப்பா. എയ്ഡ്സ് രോഗിയായ എന്നെ വിട്ടിട്ട് നിന്റെ മകളെയുമായിട്ട് നീ പൊയ്ക്കൊള്ളുക. எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால நீ உன் மகளை கூட்டிட்டு என்னை விட்டு எங்க வேணா நீ பொய்க்கோ என்று சொன்னார். അപ്പോൾ അവളുടെ അമ്മ പറഞ്ഞു, ഒരിക്കലും ഞാൻ അങ്ങനെ ചെയ്യില്ല. அப்பா என்னுடைய அம்மா சொன்னால் நான் ஒருபோதும் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னார். ഇപ്പോൾ അവളുടെ അമ്മയും എയ്ഡ്സ് രോഗിയായി മരണാവസ്ഥയിൽ കഴിയും. இப்போது அந்த അമ്മാவுக்கும் എയ്ഡ്സ് വ്യാധി പരവപ്പെട്ട് അവളും മരണത്തെ എതിർപാർത്ത് കൊണ്ടിരിക്കിன்றார். ആ മകൾ പറഞ്ഞു, എന്റെ അപ്പൻ മരിക്കുന്നത് വരെ അമ്മ അപ്പനെ ശുശ്രൂഷിച്ചു. அந்த பெண்மை என்று சொன்னா எங்க அப்பா இறக்கும் தருவாயில் வரை எங்க அம்மா எங்க அப்பாவை ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டா. എന്റെ അപ്പനെ എന്റെ അമ്മ വെറുത്തില്ല. எங்க அப்பாவை ஒருபோதும் எங்க அம்மா வெறுக்கவே இல்லை. അമ്മ ക്ഷമിച്ചു. ஆமா, எங்க அம்மா அப்பாவை மன்னித்தா. എന്റെ അമ്മ അപ്പനെ മരിക്കുവോളം ശുശ്രൂഷിച്ചു. எங்க அப்பா மரணத்தின் தருவாயில் வரை எங்க அம்மா எங்க அப்பாவை மிக கவனத்தோடு பார்த்து கொண்டான். എന്റെ അപ്പ എന്റെ അമ്മയുടെ കൈകളിൽ പിടിച്ചു ക്ഷമ ചോദിച്ചുകൊണ്ട് കരഞ്ഞു. எங்க அப்பா எங்க அம்மாவுடைய கைகளை பிடித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்டு அழுதா. എന്റെ തെറ്റിന്റെ ഫലമാണ് നീ ഇന്ന് അനുഭവിക്കുന്ന എയ്ഡ്സ് രോഗം. நான் செய்த தப்பின் பலனாகத்தான் அந்த எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். ആ മനുഷ്യൻ അനുതാപത്തിന്റെ കണ്ണുനീരോടെ ദൈവസന്നിധിയിൽ കരയുകയാണ്. அந்த மனுஷன் மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு தேவ சன்னிதானத்தில் வந்து அமர்ந்தார். പെറ്റമ്മ തന്റെ കുഞ്ഞിനെ മറന്നാലും ഞാൻ നിങ്ങളെ മറക്കത്തില്ല. கடவுள் சொன்னார், பெற்ற தாய் கூட உன்னை மறந்து விடால், நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. യേശുവിന് നിന്നെ മറക്കാനാവില്ല. இயேசு கிறிஸ்து உன்னை மறக்கவே மாட்டார். നീ എത്ര വലിയ പാപിയാണെങ്കിലും യേശുവിന് നിന്നെ മറക്കാനാവില്ല. நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. നീ യേശുവിന്റെ മകനാണ്, യേശുവിന്റെ മകളാണ്. நீ இயேசுவின் மகனும் மகளுமாக இருக்கின்றார். നീ പാപത്തിലാണെങ്കിലും രോഗത്തിലാണെങ്കിലും യേശു നിന്നെ நீ സ്നേഹിക്കുന്നു. பாவத்திலே இருந்தாலும் சரி, நோயில இருந்தாலும் சரி, இயேசு உன்னை அன்பு செய்கின்றார். നീ എത്ര അശുദ്ധനാണെങ്കിലും യേശു നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. நீ எவ்வளவு அழுக்கான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கடவுள் உன்னை நேசிக்கின்றார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ മകളിനോട് പറഞ്ഞു, அந்த மகள் என்னிடத்தில் இப்படி சொன்னாள், അപ്പൻ മരിച്ചുപോയി. அப்பா இறந்து போயிட்டாரு. അമ്മ രോഗിയായി തീർന്നത് അപ്പനിലൂടെയാണ്. எங்க அம்மா எய்ட்ஸ் வியாதியை பாதிக்கப்பட்டிருக்கா. எங்க அம்மாவுக்கு எய்ட்ஸ் வியாதி எங்க அப்பா வழியாக பகரப்பட்டது. ഞാൻ ആ സഹോദരിയോട് ചോദിച്ചു, நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், സഹോദരിക്ക് രോഗമുണ്ടോ? உனக்கு அந்த நோய் பரவிருக்கான்னு கேட்டேன். എയ്ഡ്സ് രോഗമുണ്ടോ? உனக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கான்னு கேட்டேன். അവൾ പറഞ്ഞു, ഇല്ല, ഞാൻ എയ്ഡ്സ് രോഗിയല്ല. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படல பிரதர்னு சொல்லிச்சு. അവൾ പറഞ്ഞു, എന്റെ അമ്മയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. என் அம்மாவுக்காக நீங்க தயவு செய்து ஜெபிங்கன்னு சொன்னாள். എന്റെ അമ്മ എപ്പോൾ വേണമെങ്കിലും മരിക്കാം. எங்க அம்மா இறக்கும் தருவாய், சாவும் தருவாயில் இருக்க, எப்ப வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம். ഞാൻ പറഞ്ഞു, നിന്റെ അമ്മയോട് കർത്താവ് കരുണ കാണിക്കും. நான் சொன்னேன், உங்க அம்மாவிடத்திலே கடவுள் கண்டிப்பாக இரக்கம் காட்டுவார். തെറ്റു ചെയ്യാത്ത ആ അമ്മ ഭർത്താവിന്റെ പാപകരമായ ജീവിതത്തിലൂടെ എയ്ഡ്സ് രോഗിയായി തീർന്നു. ஒரு தவறுமே செய்யாத அந்த அம்மா அப்பாவுடைய கணவனுடைய பாவத்தினுடைய பலனாக அவர் பாதிக்கப்பட்டார். அந்த எய்ட்ஸ் வியாதி அந்த அம்மாவுக்கு பரவிச்சு. എന്റെ അപ്പ ഒത്തിരി തെറ്റുകൾ ചെയ്തെങ്കിലും എന്റെ അമ്മ ഒത്തിരി എന്റെ അപ്പനെ സ്നേഹിച്ചിരുന്നു. எங்க அப்பா எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருக்காரு, ஆனாலும் கூட எங்க அம்மா எங்க அப்பாவை கடைசி காலம் வரை நேசித்துக் கொண்டே இருந்தார். മരിക്കുന്ന നിമിഷവും എന്റെ അമ്മ അടുത്തുണ്ടായിരുന്നു. அவர் சாகும் தருவாயில கூட எங்க அம்மா எங்க அப்பா பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டான். തന്റെ ഭർത്താവ് ഇത്രമാത്രം വലിയ പാപിയായിരുന്നിട്ടും ആ ഭർത്താവിനെ സ്നേഹിച്ച ഒരു ഭാര്യയുടെ സ്നേഹമാണിത്. தன்னுடைய கணவன் இவ்வளவு கொடூரமான பாவம் செய்தாலும் கூட அதையெல்லாம் பொறுத்து மன்னித்து இந்த கணவனை மிகுதியாக அன்பு செய்த ஒரு மனைவியை இங்க பார்க்கின்றோம். ആ അമ്മ അത്രയധികമായിട്ട്
തന്റെ ഭർത്താവിനെ സ്നേഹിച്ചുവെങ്കിൽ, തന്റെ മകളെ സ്നേഹിച്ചുവെങ്കിൽ, ഇന്ന് മരണത്തോട് അവൾ അടുക്കുകയാണ്. அப்படி அந்த அளவுக்கு தன்னுடைய கணவனை நேசித்த ஒரு அந்த பெண்மணி, அந்த அம்மா மனைவி, அந்த அம்மா இப்போ சாகும் தருவாயிலே போராடி கொண்டிருக்கின்றான். കഴിഞ്ഞ ദിവസം മകൾ എനിക്ക് മൊബൈലിൽ ഒരു മെസ്സേജ് അയച്ചിരുന്നു, അമ്മയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. கடந்த நாட்களில் அந்த அம்மா, அந்த பொண்ணு எனக்கு மொபைல் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்துச்சு, எங்க அம்மாக்காக ஜெபிங்க பிரதர்னு சொல்லிருச்சு, SMS அனுப்பியிருந்தது. Praise the Lord. Praise the Lord. ദൈവം എത്രയധികമായിട്ട് നമ്മളെ സ്നേഹിക്കുന്നു. பிரியமானவர்களே, கடவுள் எவ்வளவு அதிகமாய் நம்மை அன்பு செய்கின்றார். നിന്റെ പാപങ്ങളെല്ലാം യേശു തന്റെ രക്തത്താൽ കഴുകാൻ പോകുകയാണ്. உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் இயேசு தம்முடைய தூய இரத்தத்தால் உங்களை கழுக இருக்கின்றார். 1 യോഹന്നാൻ 1:7 യേശുവിന്റെ രക്തം സകല പാപവും പൊക്കി നമ്മെ ശുദ്ധീകരിക്കും. 1 யோவான் 1:7 கடவுளுடைய கல்வாரி இரத்தமுடைய பாவக்கரைகளை எல்லாம் கழுகி சுத்தப்படுத்தும். യേശു നമുക്ക് വേണ്ടിയാണ് കുരിശിൽ സഹിച്ചു മരിച്ചത്. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு இறந்தார். യേശു നമുക്ക് വേണ്ടിയാണ് രക്തം ചിന്തിയത്. இயேசு கிறிஸ்து நமக்காகவே ரத்தம் சிந்தினார். അവന്റെ മുറിവിനാൽ നിനക്ക് സൗഖ്യമുണ്ട്. அவருடைய காயங்களால் நீ விடுதலை பெற்றுக் கொள்வாய். അവന്റെ മുറിവിനാൽ അത്ഭുതങ്ങൾ നടക്കും. அவருடைய காயங்களால் அற்புதம் நடக்கும். അവന്റെ രക്തത്തിന് ശക്തിയുണ്ട്. அவருடைய ரத்தத்திற்கு சக்தி உண்டு. യേശുവിന്റെ രക്തത്തിന് ശക്തിയുണ്ട്. இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்கு சக்தி உண்டு. യേശുവിന്റെ രക്തത്തിന് ശക്തിയുണ്ട്. இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்கு சக்தி உண்டு. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ആ പാപിനിയായ സ്ത്രീയുടെ മുഖത്തേക്ക് യേശു നോക്കി. அந்த யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், அந்த பாவியான பெண்ணுடைய முகத்தை இயேசு கிறிஸ்து உற்று பார்த்தார். അവരുടെ കണ്ണുകളിലൂടെ കണ്ണുനീരൊഴുകുന്നുണ്ട്. அவள் கண்களிலே கண்ணீர் ஒழுகிக் கொண்டிருக்கின்றது. എല്ലാവരും അവളെ കല്ലെറിയാൻ നിൽക്കുകയാണ്. எல்லா மக்களும் அவரை கல்லெறிந்து கொள்வதற்காக கற்களோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். പാപിനിയായ അവളുടെ പക്ഷത്തു നിൽക്കുവാൻ ആരുമില്ല. பாவியான அந்த பெண்ணோடு சேர்ந்து நிற்பது, அவருக்கு சார்பா நிற்ப யாருமே இல்லை. പാപിയായ അവളെ എല്ലാവരും വെറുക്കുകയാണ്. பாவியான அந்த பெண்ணை எல்லோரும் வெறுக்கின்றார்கள். ഒരുപക്ഷെ അവളോടൊപ്പം പാപം ചെയ്തവർ പോലും അവിടെ ഉണ്ടാവാം. அன்பர்களே, ஒருவேளை அந்த அவளோடு பாவத்திலே பாவத்தை ஈடுபட்ட நபர்கள் கூட ஒருவேளை கல்லெறியதற்காக இந்த கூட்டத்தில் இருக்கலாம். എല്ലാവരും അവൾക്ക് നേരെ വിരൽ ചൂണ്ടി, எல்லாரும் அவரை பார்த்து கைகளை சுட்டி காட்டினார்கள். അവളെ കല്ലെറിയുവാൻ കല്ലുകളുമായിട്ട് നിൽക്കുകയാണ്. அவனை കല്ലെറിந்து கொள்வதற்காக കற்കളോடு நின்று கொண்டிருக்கிறார். അവളോട് കരുണ കാണിക്കുവാൻ ആർക്കും മനസ്സില്ലായിരുന്നു. அவனிடத்தில் இரக்கம் காட்டுவதற்கு யாருக்கும் மனசே இல்லை. ഇന്ന് പലപ്പോഴും മനുഷ്യന്റെ മനസ്സാക്ഷി മരവിച്ചതാണ്. அன்பார்களே, இந்த காலகட்டத்தில் அநேக மனுஷருடைய மனசாட்சிகள் எல்லாம் மறத்து போயிருக்கிறது. പാപത്തിൽ ജീവിക്കുന്ന മനുഷ്യവർഗത്തോട് ദൈവം നിരന്തരമായിട്ട് കരുണ കാണിക്കുന്നു. பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கடவுள் இரக்கத்தை காட்டிக்கொண்டே இருக்கின்றார். നമ്മുടെ സമൂഹത്തില് പാപത്തിൽ ജീവിക്കുന്നവരോട് കരുണ കാണിക്കുവാൻ നമുക്ക് സാധിക്കണം. நம்முடைய மத்தியிலே பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிற மக்களிடத்தில் நாம் இரக்கம் காட்டுவதற்கு நாம் முயல வேண்டும். പാപിയെ നീ വെറുത്താലും ആ പാപിയെ യേശു സ്നേഹിക്കുന്നു. நீ ஒருவேளை பாவிகளை நீ வெறுக்கலாம், ஆனால் கடவுள் ஒருபோது வெறுப்பதில் அவர் நேசிக்கின்றார். നീ തിരിച്ചറിയണം, നീ വെറുക്കുന്നവരെ എല്ലാം യേശു സ്നേഹിക്കുന്നു. நீ ஒன்றை புரிந்து கொள், நீ யாரையெல்லாம் வெறுக்கின்றாயோ அவர்களெல்லாம் கடவுள் நேசிக்கிறார் என்பதை மறந்துவிடாதே. നിന്റെ സ്നേഹത്തിൽ നിന്ന് ആരെ പുറത്താക്കിയോ അവരെല്ലാവരും യേശുവിന്റെ ഹൃദയത്തിലുണ്ട്. நீ யாரையெல்லாம் உன்னுடைய அன்பு வட்டத்திலிருந்து வெளியேற்றினாயோ அவர்களை எல்லாம் கடவுள் மிகுதியாக அன்பு செய்கிறார் என்பதை மறந்து விடாதே. ആരെയും വെറുക്കുവാൻ യേശു നമ്മെ അനുവദിച്ചിട്ടില്ല. யாரையும் நீ வெறுப்பதற்கு இயேசு கிறிஸ்து உனக்கு அதிகாரம் தரவில்லை. എല്ലാവരെയും സ്നേഹിക്കുവാൻ നമുക്ക് കഴിയണം. எல்லாரையும் அன்பு செய்ய நம்மால முயல வேண்டும். പാപികളെ സ്നേഹിക്കുവാൻ നമുക്ക് സാധിക്കണം. பாவிகளை அன்பு செய்ய நம்மால் கூட வேண்டும். നമ്മുടെ ഹൃദയത്തിൽ പാപികൾക്ക് ഇടമുണ്ടാവണം. நம்முடைய இதயத்திலே பாவிகளுக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும். 2000 വർഷം മുൻപ് കാൽവരി കുരിശിൽ കിടന്ന യേശുവിന്റെ ഹൃദയം കുന്തത്താൽ കുത്തിപ്പിളർക്കപ്പെട്ടു. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே கிடந்த இயேசுனுடைய விலாவை ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டது. ആ പിളർക്കപ്പെട്ട ഹൃദയത്തിൽ, அந்த பிளக்கப்பட்ட இதயத்திலிருந்து விலாவிலிருந்து എല്ലാ പാപികൾക്കും ഇടമുണ്ട്. அந்த விழாவிலே எல்லா பாவிகளுக்கும் இடம் உண்டு. മദ്യപാനികൾക്ക്, குடிப்பழக்கமுள்ளவர்களுக்கு, വ്യഭിചാരികൾക്ക്, வேசித்தனம் பண்றவங்களுக்கு, തമ്മാടികൾക്ക്, எல்லா அசுத்தங்களை பண்றவங்களுக்கு, ഗുണ്ടകൾക്ക്, எல்லா ரவுடிகளுக்கும், കൊലപാതകങ്ങൾക്ക്, கொலைகாரர்களுக்கு, എല്ലാ പാപികൾക്കും, எல்லா பாவிகளுக்கும் യേശുവിന്റെ ഹൃദയത്തിൽ ഇടമുണ്ട്. இயேசுவின் இதயத்தில் இடம் உண்டு. യേശു പാപികൾക്ക് വേണ്ടിയാണ് മരിച്ചത്. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காகவே இருந்தார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കരങ്ങൾ ഉയർത്തി കർത്തനെ സ്തുതിப்போம். கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சத்தமா வாயை திறந்து துதிங்க பாப்போம். வாயை திறந்து எல்லாரும் இங்கிருந்து கடைசி வரை எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. മിക്കാ പ്രവാചകന്റെ പുസ്തകത്തിൽ மீகா இறைவாக்கு புஸ்தகத்திலே 7-ാം അധ്യായം 7வது அதிகாரம் 8 മുതൽ 8 முதல் 10 വരെയുള്ള വചനങ്ങൾ. 10 வரை வசனங்களை பார்க்கிறோம். എന്റെ ശത്രുക്കളെ, என்னுடைய விரோதிகளை എന്നെ കുറിച്ച് ആഹ്ലാദിക്കണ്ട, என்னை குறித்து நீ மகிழ்ச்சி கொள்ளாதே. വീണാലും ഞാൻ എണീൽക്കും. நான் கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பேன். എന്റെ ശത്രുക്കളെ, என் எதிரிகளே, എന്നെ കുറിച്ച് ആഹ്ലാദിക്ക. என்னை குறித்து நீ மகிழ வேண்டாம். ഞാൻ പാപത്തിൽ വീണാലും ഞാൻ എഴുന്നേൽക്കും. நான் பாவத்தில் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ഞാൻ പാപത്തിൽ തന്നെ കിടക്കത്തില്ല. நான் பாவத்திலே விழுந்து கிடக்க மாட்டேன். ഞാൻ അശുദ്ധിയിൽ മുഴുകി ജീവിക്കത്തില്ല. நான் അഴുക്കിலே வாழ மாட்டேன். ഞാൻ പാപത്തിൽ വീണാലും ഞാൻ ചാടി എണീൽക്കും. நான் பாவத்திலே விழுந்தாலும் சடார்னு திடீரென்று எழுந்திருப்பேன். എന്റെ യേശുവിന്റെ മുഖത്തേക്ക് നോക്കും. நான் இயேசுவின் முகத்தை பார்ப்பேன். അവന്റെ മുറിവുകളിലേക്ക് നോക്കും. அவருடைய காயங்களை உற்று பார்ப்பேன். ഞാൻ പാപത്തിൽ മുഴുകി ജീവിക്കത്തില്ല. நான் ஒருபோதும் பாவத்திலே உடலவே மாட்டேன். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ ഇരുട്ടിലിരുന്നാലും കർത്താവ് എന്റെ വെളിച്ചമായിരിക്കും. நான் இருளிலே இருந்தாலும் என்னுடைய கர்த்தர் என்னுடைய கடவுள் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ഇരുട്ടിന്റെ വഴികളിലൂടെ ഞാൻ നടന്നാലും യേശു എനിക്ക് വെളിച്ചമായിരിക്കും. நான் இருளின் பாதையில் நடந்தாலும் இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிச்சமாக இருப்பார். തട്ടി വീഴാതെ യേശു എന്നെ രക്ഷിക്കും. நான் கீழே விடாமல் இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றிக் கொள்வார். അവിടുന്ന് എനിക്ക് വേണ്ടി വാദിക്കുകയും നീതി നടത്തി തരികയും ചെയ്യും. அவர் எனக்காகவே நீதி நடத்த செய்வார். ഞാൻ കർത്താവിന്റെ രോഷം സഹിക്കും. நான் என்னுடைய கடவுளுடைய கோபத்தை பொறுத்துக் கொள்வேன். ഞാൻ അവിടുത്തേക്കെതിരായി പാപം ചെയ്തു പോയി. நான் அவருக்கு எதிராக பாவங்களை செய்து விட்டேன். ഞാൻ എന്റെ ദൈവത്തിനെതിരായി പാപം ചെയ്തു. நான் என் கடவுளுக்கு எதிராக பாவங்களை செய்தேன். എന്റെ യേശുവിനെതിരായി ഞാൻ പാപം ചെയ്തു. நான் இயேசுக்கு எதிராக பாவங்களை செய்தேன். എങ്കിലും യേശു എന്നോട് കരുണ കാണിക്കും. இருப்பினும் இயேசு கிறிஸ்து என்னுடைய இரக்கத்தை காட்டுவார். അവിടുന്ന് എന്നെ വെളിച്ചത്തിലേക്ക് നയിക്കും. அவர் என்னை ஒளிக்குள்ளே கொண்டு வருவார். അവിടുത്തെ രക്ഷ ഞാൻ ദർശിക്കും. அவருடைய மீட்பை நான் காண்பேன். ഞാൻ പാപം ചെയ്തെങ്കിലും நான் பாவம் செய்தாலும் അവിടുന്ന് എന്നെ വെളിച്ചത്തിലേക്ക് നയിക്കും. அவர் என்னை வெளிச்சத்திற்குள் இட்டு செல்வார். ഇരുട്ടിൽ നിന്ന് இருளிலிருந்து യേശു എന്നെ പ്രകാശത്തിലേക്ക് നയിക്കും. என்னை இயேசு கிறிஸ்து வெளிச்சத்திற்குள் இட்டு செல்வார். യേശു എന്നെ രക്ഷയിലേക്ക് നയിക്കും. இயேசுவை மீட்புக்குள்ளாக அழைத்து செல்வார். ഹല്ലേലൂയ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. കരങ്ങൾ ഉയർത്തി கைகளை உயர்த்தி சொல்லு ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து துதிங்க. യേശുവേ സ്തോത്രം. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் அப்பா. യേശപ്പാ இயேசுப்பா இரக்கமாயிரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா இரக்கமாயிரும். യേശപ്പാ இயேசுப்பா இரக்கமாயிரும். இயேசுப்பா இரக்கமாயிரும். இயேசுப்பா இயேசுப்பா. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். നീ എത്ര വലിയ പാപത്തിൽ വീണാലും അതിൽ നിന്ന് കർത്താവ് നിന്നെ രക്ഷിക്കും. நீ எவ்வளவு பெரிய பாவத்திலே விழுந்து கிடந்தாலும் கடவுள் உன்னை கரம் பிடித்து உயர்த்துவார். നിന്റെ പാപത്തിനൊത്തവണ്ണം ഒരിക്കലും യേശു നിന്നെ ശിക്ഷിക്കത്തില്ല. உன் பாவத்திற்கு ஏற்றவாறு உன்னை ஒருபோதும் கடவுள் தண்டனை தீர்ப்பு தரமாட்டார். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വലതുകരം ഉയർത്തി வலது கை உயர்த்துங்க. കർത്താവായ യേശുവേ, ஆண்டவராய் இயேசுவே, എന്നോട് എന്റെ കുടുംബത്തോട് என் குடும்பத்தின் மீதும் അങ്ങ് കാണിക്കുന്ന நீர் காண்பிக்கின்ற കരുണയ്ക്ക് இரக்கத்திற்காக നന്ദി പറയുന്നു. நன்றி சொல்கின்றேன். എന്റെ പാപങ്ങൾ, என் பாவங்கள், എന്റെ പിതാക്കന്മാരുടെ പാപങ്ങൾ என் மூதாதையருடைய பாவங்கள் ക്ഷമിക്കണമേ. மன்னித்தருளும். എന്റെ സഹോദരന്റെ പാപങ്ങൾ என் சகோதரர்களுடைய பாவங்கள் ക്ഷമിക്കണമേ. மன்னியும். ദേശവാസികളുടെ പാപങ്ങൾ இந்த ஊர் மக்களுடைய பாவங்கள் ക്ഷമിക്കണമേ. மன்னித்தருளும். എന്റെ ഇടവക ജനത്തിന്റെ പാപങ്ങൾ என் பங்கு மக்களுடைய பாவங்கள் ക്ഷമിക്കണമേ. மன்னித்தருளும். ഞാൻ വീണാലും நான் விழுந்தாலும் പാപത്തിൽ നിന്ന് பாவத்திலிருந்து എണീക്കും. எழுந்திருப்பேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா എല്ലാവരും ചെന്ന് ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശുവേ നന്ദി. இயேசுவே நன்றி. ആണ്ടവരെ ഇറക്കമായിരും. ஆண்டவரே இரக்கமாயிரும். യേശപ്പാ ഇറക്കമായിരും. இயேசுப்பா இரக்கமாயிரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരങ്ങൾ തട്ടി കർത്തരെ கரங்களை സ്തുതിப்போം. தட்டி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா കരങ്ങൾ ஹல்லேலூயா. ഉയർത്തി തട്ടി கைகளை உயர்த்தி கரங்களை தட்டி வல்லமையோடு துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. വെയിറ്റ് ഇട്ട് കിടക്കുമായിരുന്നു. 17 ദിവസമായിട്ട് 7 കിലോയുടെ വെയിറ്റ് ഇട്ട് തൂക്കി. വെയിറ്റ് ഇട്ട് കിടക്കുകയാണല്ലേ? എവിടെ നിന്ന് വരുന്നു ചേച്ചി? വണ്ടിപ്പെരിയാറ്. വണ്ടിപ്പെരിയാറെന്നാണ് ചേച്ചി വരുന്നത്. ചേച്ചി ഉപയോഗിച്ചത് ഇതെന്താ? മുട്ടിന്റെ കാൽമുട്ടിലുള്ളതാണ്. എന്ത് സംഭവിച്ചായിരുന്നു? വീണതായിരുന്നു. വീണിട്ട് കാലിന്റെ മുട്ടേക്കടെ കിടന്ന 2 ഞരമ്പ് ഡോക്ടർ പറഞ്ഞു 3 ഞരമ്പുള്ളത് 2 ഞരമ്പും പൊട്ടിപ്പോയി. നിങ്ങൾ എങ്ങനെ നടക്കുന്നു എന്നോട് ചോദിച്ചു. ഞാൻ അതിനുശേഷം കാൽമുട്ടിലെ വീണിട്ട് ഞരമ്പുകൾ പൊട്ടിപ്പോയിട്ട് നടക്കാൻ വയ്യാത്ത അവസ്ഥ കിടപ്പായിരുന്നു. നടക്കുമായിരുന്നു. പിന്നെ അതിനുശേഷം പിന്നെ 3 പ്രാവശ്യം പിന്നെയും വീണ് ബലമില്ലാതെ. അത് കഴിഞ്ഞ ശേഷം നട്ടല് വളഞ്ഞു പോയി. നട്ടല് വളഞ്ഞുപോയി. നട്ടല് വളഞ്ഞു പോയിട്ട് വെയിറ്റ് ഇട്ട് കിടക്കുമായിരുന്നു. ശരി. ഇപ്പൊ നട്ടല് നിവർന്നു. നട്ടല് നൂർന്നു. നട്ടല് നിവർന്നു. ഹല്ലേലൂയ. നട്ടല് നിവർന്നു. ആ കാലൊന്ന് മടക്കി കുടഞ്ഞു കാണിച്ചേ. നന്നായിട്ടൊന്ന് കുടഞ്ഞു കാണിച്ചേ. ഒന്ന് മടക്കി ഈ മുട്ടയിൽ ഇങ്ങനെ പിടിച്ചേ. എന്നിട്ട് ഇങ്ങനെ തിരിച്ച് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും 2 സൈഡിലോട്ട് ധൈര്യത്തോടെ തിരിച്ചോ. യേശു തൊട്ട് കഴിഞ്ഞു. ധൈര്യമായിട്ട് തിരിച്ചോ. വേദന ഉണ്ടോ ഇപ്പോൾ? ഇല്ല. അങ്ങോട്ട് ഇറങ്ങിക്കേ. ഓടിക്കേ. പുറകോട്ട് ഓടിക്കേ. അങ്ങോട്ട് പൊക്കോ. ഓടിപ്പോയിട്ട് വാ. ഓടിക്കേ. ചേച്ചി നോട് ധൈര്യമായിട്ട് ഓടിക്കേ. കരമടിച്ചു കർത്താവിനെ സ്തുതിക്കട്ടെ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. സന്തോഷമായോ? സന്തോഷമായി. ആരാ ഈ സൗഖ്യം നൽകിയത്? യേശുവിന് നന്ദി. ഹല്ലേലൂയ. കരമടിച്ചു കത്താൻ നന്ദി പറയാം.